ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 4 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு ஒரு அனிமல் ஃபார்ம் கட்டிட்டு அப்படியே வந்து டைமண்ட் மைனிங் போகலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இன்றைக்கான வீடியோ எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனிமல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு உட்டு தேவைப்படுது. இதனால நம்ம ஒரு தடவை உட்டு நம்மகிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா போன பாட்டில் வீடு கட்டுறக்கான்னு நான் உட்டு கொஞ்சம் மைன் பண்ணது மிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த செஸ்ட்டில் இருக்கா இல்லை மேலே இன்னும் இவ்வளோ உட்டு உட்டை வச்சுக்கிட்டா கைஸ் உட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த உட்டை வச்சுட்டு நம்ம போயிட்டு டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணணும், ஸ்டிக்கு கிராஃப்ட் பண்ணிட்டு ஃபென்ஸை கிராஃப்ட் பண்ணிக்கிறோம் கைஸ். சரி கைஸ், அதுக்கு முன்னாடி நான் ஒரு சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3லாம் போட்டிருப்போம் கைஸ். அதெல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டு வந்துடுங்க கைஸ். அதெல்லாம் பார்த்தா தான் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு புரியும். சரி ஓகே கைஸ், இந்த சர்வீஸ் சீரிஸ் கண்டிப்பாக ஃபுல்லாக நான் கொண்டு போக முடிவு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வருங்க கைஸ். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஃபென்ஸை கிராஃப்ட் பண்ணிட்டோமா, இது போதும் கைஸ். 1 ஸ்டாக் இருக்குது, இது நம்மளுக்கு அதிகம் தான், இதுவே நம்மளுக்கு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபென்ஸு கேட்டு கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணிக்கிடுவோம். நைஸு எவ்வளவு ஒரு 4 தேவைப்படாது, 2 போதுமே. சரி விடுங்க, கிராஃப்ட் பண்ணது பண்ணிட்டோம். இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு கட்ட ஆரம்பிப்போம் கைஸ். இப்போ வந்து இந்த இடத்துல தான் கைஸ் கட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். பிகாஸ் நிறைய சும்மா தான் கட்டுறது, அதில் கட்டி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இங்கே அனிமல் ஃபார்ம்லாம் வீட்டு பக்கத்துலாம் கட்டுவாங்க எல்லோரும், நம்மளே அதே மாதிரி கட்டி விட்ருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக கட்டி விட்ருவோம், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக இருக்கும் கைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜாயின்ட்டு அந்த பக்கம் ஜாயின்ட் போட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி விட்ருவோம். சரி ஓகே கைஸ். இப்போ அதுக்கு இன்னொன்று கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் கைஸ். இந்த பிங்க் கலர் ஷீப் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கொண்டுடலாமா இல்லை நம்ம இதை வந்து நம்ம சர்வீஸ் சீஸ் முடிகிற வரைக்கும் நம்ம உயிரோடையே வச்சுருப்போமா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடுக்கானது. நெக்ஸ்ட் இந்த பக்கம் மாடுக்கான இதை கட்டிவிட்டுருவோம். இப்போதைக்கு நான் ஆடு மாடு மட்டும் தான் பிடிச்சி போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு மற்றதும் தேவைப்படுமா இல்லை தேவைப்படாதே. நம்மளுக்கு ஃபுட்டுக்கு ஃபார்ம் இருக்குது. அப்புறம் இதுக்கு நம்மளுக்கு ஆடு வந்து நம்மளுக்கு உள்ளுக்கு தேவைப்படும், மாடு நம்மளுக்கு லெதர் தேவைப்படும். அதுக்காண்டி வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா இதையும் உடச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஃபென்ஸு கேட்டு டபுக் வச்சு நைஸ் கைஸ். இப்படி இந்த இடத்துல உடச்சுட்டு டபிக் அப்படிங்கன்னு அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம கட்டியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம அனிமல்ஸை தேடணும் கைஸ். அதுக்கு முன்னாடி வந்து வீட்டு வேணும், அதை பிடிக்கிறதுக்கு. வீட்டே இல்லாமல் எங்கிட்ட போய் அனிமல்ஸை தெரியும் என்ன பண்ணுறது. வீட்டு நம்மகிட்ட இருக்குது கைஸ், நிறையாவே இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த செஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த பார்த்தீங்களா 1.5 ஸ்டாக் இருக்குது. இன்னும் போய்ட்டு நான் ஹார்வெஸ்ட் பண்ணால் நிறையா வந்துடும். சரி ஓகே கைஸ், போயிட்டு நான் போய் எதாவது அனிமல்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். இதுங்க அப்படியே இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம், இருக்கா என்னென்னு இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த ஒரு மாடு இருக்குது. வாடாடி சீக்கிரம் வாடாடி, டயத்தை லேட் பண்ணாத, சீக்கிரம் வா. டக்குன்னு ஒன்று பிடிச்சி விட்டு இன்னும் கண்டுபிடிக்கணும்னா அனிமல்ஸு. ஒழுங்காக வந்துடு, இல்லைனா அடித்து கொண்டு போடுவோம் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், மேலே ஒரு ஆடு வருது, அப்படி மேய்ஞ்சிக்கிட்டே வராங்க கைஸ். ஓகே, இவனை இங்கே அடைச்சி விட்ருவோம். என்னடா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காடே, வாடி டக்குன்னு வரா. எவன் என்ன வெயிட் பண்ணுறது, ஸ்டெப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க கைஸ் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு. வா ஒழுங்காக உள்ள பேர் அவ்வளோதான் வா கார் அவ்வளோதான் கைஸ். 2 பேர் சொல்கிற பேச்சை ஒழுங்காக கேட்குறேன். இது பாரு, இங்கே பாரு, உனக்கு இந்த இடம் அவனுக்கு அந்த இடம், நீ அங்கே போகக்கூடாது அவன் இங்கே வரக்கூடாது, சரியா? அவ்வளோதான் சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு ஏதாவது அனிமல்ஸ் கண்டுபிடிச்சி உங்களை பார்க்குறேன் கைஸ். பை. சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மாப்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது ஆடையும் மாடையும் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஒரு 3 மாடு கிடச்சிருக்கு கைஸ். 3 மாடும் ஒரு ஆடு கிடச்சிருக்கு. ஆடு மட்டும் கம்மியாக இருக்கு, ஆனால் இதுவே போதும் கைஸ். நம்ம ப்ரீட் பண்ணி வர வச்சுக்கலாம். சரி ஓகே, இவனுக்கு நம்ம பத்திரமா இப்போ கூப்பிட்டு போவோம். போகிற உள்ள சுற்றக்கூடாது, இல்லை நானே கூட கடுப்பாகி அடிச்சு கொண்டு போடுவேன். சீக்கிரத்தில் கொண்டு போய் உள்ளே லாக் பண்ணி விட்றோம் கைஸ். வா எல்லாம் வரீங்களா? வாங்க அப்படியே கீழே இறங்க, ஒரு ஜம்பை போட்டு இறங்க. அடே வா அவ்வளோதான். டே என்னடா நீங்கள் 3 பேர் அங்கிட்டு போய்ட்டுருக்கீங்க, வாங்கடாடி. என்ன கைஸ், இவனுக்கு மட்டும் தனி ரூட்டில் வரானுங்க. நாங்கள் இந்த பக்கம் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்க கைஸ். அப்போயும் ஒருத்தன் ஃபால் டேமேஜ் வாங்கிட்டு வரோம் பாருங்க. சரி ஓகே, இப்போ வந்து இவங்களை உள்ளே போட்டுருவோம். சரி டேய், ஒரு ஆளாக டே ஆடு, நீ எதுக்கு இங்கே வர? உங்களோட அங்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி நான் கூப்பிட்டு போய் விடுவேன். இங்கே வந்தேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன், கடுப்பாய் கொண்டு போடுவேன். அப்புறம் வாங்க எல்லோரும் ஒரு ஆளாக வராடி. வாங்க அவ்வளோதான். டே ஆடு, உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு. டென்ஷனானு வச்சுக்கோ, 5 ஷாட் வச்சு ஒரே டிஸ்ட்டு போயிடுவேன் போங்கிட்டு. சரி ஓகே, வாடாடி. அவ்வளோதான். இவன் தாங்க சொல்கிற பிச்சை கேட்குறான். வா கரெக்டாக உள்ள வந்துடணும். அவ்வளோதான். இந்த மாடுலாம் பிரச்சனை பண்ண மாட்டேன், இந்த ஆடு பையன் குறுக்க வந்துக்கிட்டு இருக்கான். வா ஏய் வாடே, உனக்கு அவ்வளோதான் வா. பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டு இந்த இருக்கான், சரியா? இங்கே வந்து பேசாமல் இவன் கூட பேசிக்கிட்டு அங்கே போய் பேசணும்னு பார்த்தா அவ்வளோதான். இந்தா சாப்பிடுங்க, 2 பேரும் பேசுங்க, நான் போய் அவனுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். அவனுங்களும் பேசிக்கிட்டு இருக்கட்டும். இந்தாங்க நீங்களும் வாங்கிக்கோ, எல்லோரும் பேசிக்கிட்டு இருங்க ஜாலியாக. நான் போய்ட்டு நெக்ஸ்ட்டு டைமண்ட் மைனிங்காக தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணணும் கைஸ். சரி கைஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சரி ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் டைமண்ட் மைனிங் ரெடி பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் மைனிங்க்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, அதாவது பிக்காக்ஸு, ஒரு சேஃப்டிக்கு வாட்டர் பேக்கெட் எடுத்துகிட்டு நான் கேவுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேவுக்குள்ளே போய் டைமண்ட்டை பார்த்துட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட்டே எனக்கு கிடைக்கல. நான் ரொம்ப தூரம் உள்ளே வந்துட்டேன்.
பார்த்தீங்கன்னா டைமண்ட் நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன், டைமண்டே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். ஷீல்டு வேறு மறந்துட்டேங்க செய்கிறதுக்கு, போட்டு அடி பொழக்கிறானுங்க போட்டு. கொஞ்சம் தான் செத்துருப்பேன், அதனால தான் டக்குனு ஒரு ஷீல்டு கிராஃப்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அயன் ஸ்மெல் போட்டு ஷீல்டு கிராஃப்ட் பண்ணிட்டேங்க. சரி நான் டைமண்ட் ஏதாவது கிடச்சிச்சுன்னா வந்து உங்களை பார்க்க எதுக்கு சும்மாவே உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு. ஸோபா ஒரு வழியாக வந்து நம்மளுக்கு டைமண்டு கிடச்சிச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டைமண்ட் இந்த கேவில். ஏற்கனவே நம்ம 3 டைமண்ட் மைன் பண்ணியிருப்போம் கேக்ஸுக்காண்டி. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு டைமண்ட் தான் கைஸ். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கட்டு மைன் பண்ணிடுவோம். 3 இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ், 4 இருக்கா 3 தான் கொடுத்துருக்கானுங்க. சரி விடுங்க, இப்போதைக்கு இதே கொடுத்துருக்கானுங்களே அது வரைக்கும் சந்தோஷம். பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு மைன் பண்ணி பார்ப்போம். சரி ஓகே, பக்கத்தில் எதுவும் இல்லை கைஸ். இது கொடுத்ததுக்கே தேங்க்ஸ் ராடி, ரொம்ப நேரமாக தேடி கிடச்சிருக்கு கைஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். டைமண்ட் கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் டைமண்ட் கிடச்சி விட்டது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றே தான் இருக்கிறா. இப்படி 1 2 3 கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறையா தான் கொடுத்தாங்க. எனக்கு பக்கத்தில் தான் மைன் பண்ணி பார்ப்போம் டைமண்ட் இருக்கான்னு. நைஸு கைஸ், பார்த்தீங்களா பக்கத்தில் மைன் பண்ணால் டைமண்ட் கிடைக்கும்ன்றது உண்மை தான் கைஸ். இப்போ நீங்களும் வந்து பக்கத்தில் மைன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது டைமண்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 2 டைமண்ட் நான் மட்டும் மைன் பண்ணாமல் போயிட்டு வச்சுக்கோங்க, இந்த 2 டைமண்ட்டும் கிடைக்காம போயிருந்துருக்கோம். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நான் டைமண்ட் மைனிங் முடிச்சுட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் கைஸ். டைமண்ட் மைனிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப நேரமாக மைன் பண்ணியிருந்தேன் கைஸ். அந்த கேவையே ஃபுல்லாக நான் லூட் அடிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி கட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம 29 தான் கைஸ் இருக்குது. அந்த கேவையே ஃபுல்லாக லூட் அடிச்சிட்டேன், ஆனால் டைமண்டே இருக்க மாட்டேது கைஸ். அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த 29 மைன் பண்ணேன். நான் என்ன பண்ணுறேன், ஆஃப்லைனில் மைன் பண்ணி வச்சுக்கிறேன் கைஸ். இப்போதைக்கு இந்த 29 தூக்கி செஸ்ட்டில் வச்சுருவேன். சரி ஓகே, இது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது கைஸ். எவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மைன் பண்ணியிருப்பேன் அந்த கேவை சுற்றி. ஆனாலும் எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை தனித்தனி வச்சுருவோம், ஓட்ஸ்லாம் இங்கே வச்சுட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ அந்த வெப்பன்லாம் தூக்கி மேலே வேறு இடத்துல வச்சுருக்காங்க, தனித்தனியாக போய் அடுக்கி வச்சுருவோம். சரி இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் ஒரு கமெண்ட்டை பாடுங்க. நான் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டேன், ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இங்கே எடுத்து அடுக்கி வச்சுருவோம். ஆனால் போங்கடாடி இப்போதைக்கு அடிக்க வைப்போங்க. அப்புறம் ஆஃப்லைனில் தனித்தனியாக அடுக்கி வச்சுக்கிறேன். இந்த இது வைக்கணும் கைஸ், அந்த ஏதோ ஒரு போர்டு மாதிரி வைப்பாங்க, ஃப்ரேமாக ஏதோ ஒன்று வைப்பாங்க கைஸ். அதில் வந்து நம்ம வெளியிலே திங்ஸை வச்சுக்கலாம், செஸ்ட்டுக்கு வெளியிலேயே. இப்போ வந்து டைமண்ட் வச்சிட்டோம்னா இது டைமண்டுக்கான செஸ்ட் அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். அதை கிராஃப்ட் பண்ணி நான் ஆஃப்லைனில் வைக்கணும் கைஸ். சரி ஓகே, இப்போதைக்கு நான் அடிக்க வச்சுட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரம் வருது கைஸ். பாய்.